கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 37:4 நாம் எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து கடந்த 2 வாரங்களிலே தியானித்தோம். கடந்த வாரத்திலே நம்ம தியானித்தோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கணும். அடுத்து வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்பாய் என்றால் கர்த்தரை தேடுகிற போது, ஆராதிக்கிற போதுதான் மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை பார்த்தோம். அடுத்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்து ஆபகுக் 3:18 பார்த்தோம், எல்லாமே முதலற்று போனாலும், எல்லாமே இழந்து போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை குறித்து கடந்த வாரத்திலே தியானித்தோம். இன்றைக்கும் கூட இருதயத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். இந்த வசனத்திலே இருதயம் இருக்கிறது. இருதயத்திற்கு கிட்டத்தட்ட 5 எழுத்து தான் என்ன செய்து இருக்கிறது. இருதயம் என்கிற இந்த வார்த்தையை வைத்து நம்ம சில காரியங்களை தியானிப்போம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். இருதயத்தின் வேண்டுதல். அப்ப இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கிறது, இந்த இருதயத்தில் என்னென்ன காரியங்களா இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். பைபிள் அழகாய் சொல்லுகிறது, படம் போட்டு காட்டுகிறது போல பைபிள் நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு இனி உள்ள நாட்கள்ல என்ன செய்ய போகுது, காட்ட போகுது. உங்க இருதயம் எப்படி இருக்குன்னு நீங்களே இப்பவுமே ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுக்கோங்க, எப்படி இருக்குன்னு யோசித்து பார்த்துக்கோங்க. நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி வேத வசனம் நமக்கு காண்பிக்க போகிறது. இதிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளும். நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பைபிள் அழகாய் என்ன செய்ய போகுது, நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. இதிலே நம்ம இருதயம் எப்படி இருந்தால் நமக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நமக்கு அருளி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் என்பதை அறிந்து கொள்ளணும். உங்க இருதயத்தை கொஞ்சம் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, யோசித்து பாருங்க. உங்க இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த வசனத்துக்கு பிறகு யோசித்து பாருங்க. இப்பவுமே நிறைய பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு இருதயம் படபடன்னு என்ன செய்து அடிக்கி அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் தெரியும். நிறைய பேர் இருதயம் டப்பு டப்பு டப்புன்னு வேகமா என்ன செய்து அடிக்குன்னு நினைக்கேன். நிறைய பேர் இருதயம் பையா துடிக்கும்னு நினைக்கேன். இருதயம் துடிச்சாதான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். இருதயம் துடிக்காம நின்றுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த இருதயம் தான் சொல்லுவாங்க, இருதயம் எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இடது கை பக்கத்துல இருக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஒரு கதை சொல்லுவாங்க, குரங்கு முதலையும் ஒரு கதை நினைக்கிறேன். அந்த கதையில பார்த்தா முதல்ல எப்படியாவது குரங்கு இதயத்தை என்ன செஞ்சிடணும், சாப்பிட்றன்னு நினைக்குமா. அது நண்பரா பழகி, இன்னைக்கு நிறைய பேர் நம்மகிட்ட நண்பரா பழகி தான் நம்மளை என்ன செய்வாங்க, ஏமாற்றுவாங்க. நண்பரா பழகினவன் தான் ஏமாற்றுவான், அடுத்தவன் என்ன செய்ய மாட்டான், ஏமாற்ற மாட்டான். இது என் வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே இருக்கேன், இனியும் பார்ப்பனா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது என் வாழ்க்கையில நான் பார்த்து கொண்டே இருக்கிறது. பழகினவங்க தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏமாற்றி இருக்கிறாங்க. அதை குறித்து நம்ம கவலைப்பட போவதில்லை. அவங்க ஏமாத்தினவங்க ஏமாத்திக்கிட்டே என்ன செய்யட்டும் இருக்கட்டும். நம்ம ஏமாறுறவங்க ஏமாந்துக்கிட்டே என்ன செய்வோம் இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துடாதீங்க. நான் ஏமாந்தேன் அதனால நீங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. நம்முடைய பழகினவங்க தான் என்ன செய்வாங்க, ஏமாற்றுவார்கள். முதலையும் குரங்கும் என்ன செய்து நல்லா பழகினவங்க, ஃப்ரெண்ட்ஸா பழகி இருந்தவங்க. கடைசி என்ன ஆச்சு, எப்படியோ குரங்கனுடைய இதயத்தை என்ன செய்யணும், சாப்பிடணும்னு விருப்பம் வந்துருச்சு. இதயத்தை சாப்பிடணும். நிறைய பேத்துக்கு அப்படிதான், வீட்டுக்காரிங்க சொல்றதை என்ன செய்யணும், கேட்கணும், இல்லைன்னா சிக்கலாகி போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது இருக்கு. அதே மாதிரி நண்பனை கூட பழி வாங்குற நிலைமைக்கு என்ன செஞ்சிருச்சு, இந்த முதல்ல வந்துருச்சு. அப்ப என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் முதல்ல என்ன செஞ்சிருச்சு, நல்லா அங்கிட்டு பழம் இருக்கிறது, அங்க தோட்டம் இருக்கு. ஏன்னா குரங்கு பழங்கள்லாம் என்ன செய்யும், சாப்பிடும். பாஸ்டர் இது எங்க போய் பார்த்தீங்கன்னா, நான் மிந்தி ஏதோ ஒரு டிவியில என்ன செய்தேன் பார்த்தேன். இது உண்மையாக பார்க்கலன்னு சொல்ல முடியாது, பார்த்தா தானே கதை சொல்ல முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பழத்தோட்டம் இருக்கு, வான்னு சொல்லி குரங்கை என்ன செய்ச்சு, கூட்டிட்டு போயிருச்சு. கூட்டிட்டு போகும்போதே பேசிக்கிட்டே போச்சு. அப்போ இன்னைக்கு இருதயத்தை என்ன செஞ்சிடலாம், சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி, உன்னை நான் எதுக்கு தெரியுமா கூட்டிட்டு வந்தேன், உன் இருதயத்தை சாப்பிட்றதுக்கு தான். என்ன செஞ்சேன், டேஸ்டா இருக்குமா, இவ்வளவுதான் இருக்கும், கைப்பிடி அளவுன்னு என்ன செய்வாங்க
சொல்லுவாங்க, அதை சாப்பிடாம குரங்குக்கு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த இதயத்தை நமக்கு முதல்ல வாய்க்கு முழு குரங்கு போனாலே காணாது, ஆனா உன் இருதயம் தான் டேஸ்டா இருக்கும்னு சொல்லி அப்ப சொன்ன போது சாப்பிட போறேன்னு சொன்ன உடனே குரங்கு சொல்லிச்சான், என் இருதயம் மரத்துல என்ன செய்யுது இருக்கிறது, மரத்துல என்ன செஞ்சிருக்கேன் வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்து உனக்கு என்ன செய்யறேன் தாரேன். என்னைக்கு மரத்துல இருதயத்தை வச்சுட்டு வந்தா என்னைக்கு எடுத்துட்டு வந்து என்ன செய்ய கொடுக்க. இருதயமே இல்லைன்னா ஆளே என்ன செய்யுது அவுட்டு. அப்போ பாருங்க, இருதயம் எங்க போய் தான் இந்த சம்பவத்தை என்ன செய்யறேன் சொல்றேன். அது குரங்கு தந்திரமா தப்பிச்சிருச்சு. நம்மளும் நிறைய விஷயத்துல என்ன செஞ்சிடணும், தந்திரமா தப்பிச்சிடணும். அங்க இருக்கு போய் எடுத்துட்டு வாரமிட்டு எஸ்கேப் ஆகி என்ன செஞ்சிடணும் வந்துடணும். இல்லை என்கிட்ட தான் இருக்குன்னா நம்மளை என்ன செஞ்சிடும் முதல்ல அமைக்கிறோம். முதலையாகிய பிசாசு என்ன செஞ்சிடும் நம்மளை முழுங்கிரும். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறான் வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால அவன்கிட்ட இருந்து நம்ம தந்திரமா என்ன செய்யணும் தப்பிக்கணும். பைபிள் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. நிறைய பேருக்கு என்ன செஞ்சிடும் பிசாசின் தந்திரம்லாம் அழகா என்ன செய்யும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே போய் நம்ம போய் மாட்டுனா என்ன செய்ய ஒண்ணுமே செய்ய முடியாது. குரங்கு முதலையும் என்னைக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும், நண்பர்களா என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது. அதே மாதிரி தான் உலகத்தில் ஆவிக்குரியவர்களும் புறஜாதியாரும் நண்பரா என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது. ஐக்கியமா என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது. இப்படியே நிறைய காரியத்தை என்ன செய்யலாம் சொல்லிட்டே போகலாம். கதை வேற பக்கம் என்ன செஞ்சிடும் போயிரும். அப்போ வேதம் நமக்கு இருதயத்தை குறித்து என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கிறது. இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. முந்தி உள்ள காலங்களில ஒரு டிராக்ஸ் அடிக்கப்பட்டிருக்கும், அதாவது ஒரு கைப்பிரதி ஒரு புஸ்தகமாக அடிக்கப்பட்டிருக்கும். அது எப்படி என்று சொன்னார், ராஜுவின் இருதயம் என்று சொல்லி ஒரு புக்கு என்ன செஞ்சிருக்கும். முந்தி சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் அந்த புக்கை கொண்டு கொடுப்பாங்க. அந்த புஸ்தகத்தில் இருக்கிற ராஜுவினுடைய படம் போட்டிருக்கும். அவனுடைய இருதயம் பெருசா காண்பிக்கப்பட்டிருக்கும். முதல்ல இயேசு வருவதற்கு முன்னாடி அவருடைய இருதயத்துல பல மிருகங்களுடைய போட்டாக்கள் அதுல என்ன செய்யும் இருக்கும். பிசாசினுடைய போட்டா, பிசாசை நம்ம பார்த்ததில்லை, பிசாசு இப்படிதான் இருப்பாம்னு ஒரு யூகிச்சு என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு படத்தை என்ன செஞ்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க. ஏன்னா டிவிலாம் நம்ம பார்க்கிறோம், பிசாசு கருப்பா என்ன செய்யும் வரும், 2 கொம்பு வச்சுக்கிட்டு என்ன செய்யும் வரும், வந்து என்ன செய்யும் பேசும் சொல்லி டிவியில நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பார்த்துருக்கோம். அப்படியெல்லாம் பிசாசு வரும். கருப்பா நம்ம முன்னாடி வந்தது நின்றுச்சு அப்படின்னா அப்பாலை போ சாத்தானே பிசாசை அடிச்சு என்ன செஞ்சிருவோம் விரட்டிடுவோம். ஆனா அப்படி என்ன செய்யாது வராது. எப்படி பிசாசு வரும், பாவத்தின் மூலமாய் பிசாசு என்ன செய்யும் வரும். அது பிசாசு எப்படி வருவானா இப்படிதான் என்ன செய்வான் வருவான். ஏன்னா நீங்க நல்லா கையை தட்டியாச்சுன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும். பாடியாச்சு ஆண்டவரை புகழ்ந்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு நன்மைகளை என்ன செஞ்சிடும் வந்துடும். ஆலயத்துக்கு வந்தாச்சுன்னா உங்களுக்கு சமாதானம் வந்துடும். அதனால பிசாசு என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றதுக்கு தான் என்ன செய்வான் கிரியை செய்வான். எப்படியெல்லாம் ஸ்டாப் பண்ணணுமோ அப்படியெல்லாம் என்ன செய்வான் கிரியை செய்வான். பிசாசானவன் அவன் எப்படி நம்மளை விழுங்கலாம், நம்மளை அழிக்கலாம் என்பதுதான் அவனுடைய திட்டம், அவனுடைய நோக்கமா என்ன செய்து இருக்கிறது. இப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிசாசு எந்த விதத்திலே வருவான் என்று சொன்னால், நான் ஏன் சொல்லி வந்தேன் என்று சொன்னால், நம்மளை நல்லா பழகுகிறவர்கள் தான் நம்மளை என்ன செய்வாங்க ஏமாற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். அடுத்தவர்களை காட்டிலும் நல்லா பழகுகிறவன். ஏன்னா பிசாசும் அப்படிப்பட்டவனாய் என்ன செய்யறான் இருக்கிறான். அவன் வஞ்சிக்கிறவனாய் ஏமாற்றுகிறவனாய் இந்த உலகத்தில் சுற்றி திரிகிறான். காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறது. அதே போலதான் இன்னைக்கு உலகத்துல நம்ம கவனமாய் இருக்கணும். முதலையும் குரங்கும் அது ஐக்கியமாய் இருக்க முடியாதது போல தேவ பிள்ளைகளும் ஆமீன் உலகத்தானும் நமக்கு ஐக்கியமா என்ன செய்ய முடியாது இருக்கவே முடியாது. என் வாழ்க்கையில் நான் அதை ஆணித்தரமாய் சொல்ல முடியும். யாரா இருந்தாலும் சரி, எங்க வாழ்க்கை எங்க குடும்பத்துல சகோதரங்களா இருந்தாலும் சரி, சரி இல்லைன்னா அவங்ககிட்ட நான் அப்படியே விலக ஆரம்பிச்சிடும். அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் அதுக்கு என்ன செய்ய மாட்டேன் இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா என்ன செய்யணும் வாழணும். தேவனுக்கு பயந்து நாம் வாழணும். தேவனுடைய சித்தம் செய்கிற தேவ பிள்ளைகளா என்ன செய்யணும் காணப்படணும். சரிங்க, சங்கீதங்களுக்கு நேராய் வருவோம். 37:4 சொல்லுகிறது, உன் இருதயம். இன்னைக்கு ஒவ்வொருவருடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யணும் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரத்துல வந்திருக்கிறோம். உங்க இருதயத்தை கொஞ்சம் அப்படி சிந்தித்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருதயம்
எப்படி இருக்கிறது என்பதை நீங்க தான் என்ன செய்யணும், யோசிக்கணும். போக போக உங்க இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யும், தெரியும். வேதம் சொல்லுகிறது எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே மகா கேடுள்ளது, திருக்குள்ளது. கேடு, பயங்கரமான இருதயம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயவத்திலே ரொம்ப கேடு கெட்டது எது அப்படின்னா இருதயம் தான் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு உலகத்துல நீங்க பார்க்கிற போது அது உலகத்தாருக்குரியது. ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய இருதயம் இப்படி இருந்ததுன்னா ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, பைபிள்ல இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு சின்ன, அவரவர் அது சொல்றத சயின்ஸ்ல அறிவியல்ல சொல்லுகிறது, ஒருவருடைய கைப்பிடி அளவு தான் அவரவருடைய இருதயம் என்ன செய்யுமா இருக்கும். ரொம்ப சின்ன இருதயமாக தான் என்ன செய்யும் இருக்கும். அதான் பாட்டு கூட உண்டு, சின்ன இருதயத்துல இயேசு என்ன செய்வாரு வந்தாருன்னு சொல்லி பாடுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம், நம் ஒவ்வொருவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு பின் நாட்கள்ல நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனா இப்போ நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்கணும். இருதயமோ மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் என்ன செய்தாம் இருக்கிறதாம். கேடு உள்ளது. ஆங்கிலத்துல போய் நான் யோசித்து பார்த்தேன், அதனுடைய அர்த்தங்களை கொஞ்சம் அப்படி ஆராய்ந்து பார்த்தா நம்முடைய இருதயம் ஏமாற்றுகிற இருதயமா, வஞ்சகம் நிறைந்த இருதயமா, வஞ்சகம் மிக்க இருதயம். நம்ம இருதயம் ஏமாற்றுகிற இருதயம். நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரை என்ன செய்யறோம், ஏமாற்றதான் செய்யறோம். ஆண்டவரை எத்தனை நேரத்துல நம்ம ஏமாற்றி இருக்கோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் அப்படி இருக்க கூடாது. அது மற்றவங்களுடைய இருதயம், ஆண்டவர் அறியாதவங்க, ஆண்டவரை தேடாதவங்களுடைய இருதயம் எப்படியோ இருந்துட்டு போகிறது. ஆனால் தேவனோட அவங்க இருதயமும் மாறணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவங்க இருதயம் எப்படி வேணாலும் இருக்கணும் என்பது அல்ல, அவங்க இருதயம் மாறணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். ஓகே, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இருதயம் ஏமாற்றுகிற வஞ்சகம் நிறைந்த இருதயம். நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். நம்ம ஏமாத்துறோமா? அது ஆண்டவரை ஏமாத்துறதா இருக்கலாம், அல்ல உலகத்தில் உள்ள மனிதர்களை ஏமாற்றுகிறதா இருக்கலாம், இல்லைன்னா யாரையோ ஏதோ ஒரு நிலவரத்துல நம்ம ஏமாற்றுகிறவர்களா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இருதயம் எங்க இருந்து ஏமாற்றி வஞ்சகம் துவங்குகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து தான் என்ன செய்கிறது, துவங்குகிறது. வேதம் சொல்லுகிறது, இருதயமோ மகா கேடுள்ளது, திருக்குள்ளது. கெட்ட இருதயமா, இருதயம் எப்படிப்பட்டதாம், கெட்டது, துன்மார்க்கமான இருதயம், துஷ்ட இருதயம், கொடுமை வாய்ந்ததுதான் இந்த இருதயமா. இந்த இருதயத்துக்குள்ள இயேசுவுக்கு நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். இந்த கொடுமை வாய்ந்த இருதயத்துக்குள்ள இயேசு எப்படி வர முடியும்? அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்முடைய இருதயத்துக்குள்ளே கடந்து வருவார். அந்த கொடுமை நிறைந்த இருதயம், வஞ்சகம் நிறைந்த இருதயம், துஷ்டமான இருதயம், இந்த இருதயத்துக்கு பாருங்க இவ்வளவு காரியங்கள் என்ன செய்து இருக்கிறது. இன்னைக்கு நம்ம இருதயம் துன்மார்க்கமான இருதயமா இருக்கிறதா, கெட்ட இருதயமா இருக்கிறதா, அல்ல கொடுமை வாய்ந்த இருதயமா இருக்கிறதா, வஞ்சகம் நிறைந்த இருதயமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயங்கள் வஞ்சகம் நிறைந்ததா, ஏமாற்றுகிறதா என்ன செய்து இருக்கிறது. பிற எப்போ இருதயத்தின் வேண்டுதல்கள் என்ன செய்யும், நமக்கு கொடுக்கப்படும். நம்ம இருதயம் சரியா என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லிடுறோம், ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்தால் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் தருவார், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த இருதயம் சீரமைக்கப்படன்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான இந்த இருதயத்தை நம்ம என்ன செய்யணும், சரி பண்ணணும். இந்த இருதயம் வஞ்சகம் நிறைந்ததா இருப்பதற்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது, ஏமாற்றிடக்கூடாது. நிறைய நேரத்துல நம்ம என்ன செஞ்சிருந்தோம், ஏமாற்றிருந்தோம், ஆண்டவரை ஏமாற்றிருந்தோம். அந்த இருதயம் ஏமாற்றி விடுகிறது. இந்த இருதயம் திருக்குள்ளது. திருக்குள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்குருவை என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஸ்குருவை பாத்தீங்கன்னா திருக்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், போய்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். அந்த திருக்கு செம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, திருக்குனா தான் நல்லா என்ன செய்யும், அடைக்கும். அப்போ திருக்குள்ளது திருவிக்கிட்டே என்ன செய்யும், இருக்கும். அதான் உலகத்துல சொல்லுவாங்க, இருதயம் மனம் குரங்க போல என்ன செய்யுது, தாவக்கூடியது. குரங்க மாதிரி என்ன செய்யும்,
தாவிக்கிட்டே இருக்கும். இப்போ இங்க நிறைய பேருடைய ஆள் மட்டும்தான் இங்க இருக்கும். நிறைய பேருடைய இருதயம் குரங்கு மாதிரி தாவி 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 எங்க போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு என்ன செய்யல தெரியல. உங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேருடைய ஆள் மட்டும்தான் இங்க என்ன செய்யறோம் இருக்கும். இருதயம் எல்லாம் எங்க இருக்கு, சிந்தையெல்லாம் எங்க இருக்குன்னு நமக்கு என்ன செய்யாது தெரியாது. அது உங்களுக்கு தான் தெரியும். இருதயம் எங்க இருந்ததுன்னா தப்பிச்சிங்க, அல்லனா சிக்கலாய் போயிடும். அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய இருதயம் கேடு நிறைந்தது. இந்த இருதயத்தை மாற்றும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் நமக்கு கேடு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, வஞ்சகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நிலவரத்துல நம்முடைய இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட அசுத்த கிரியைகள் உள்ள என்ன செஞ்சிடும் வந்துரும். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அதற்கு நம்ம ஒரு நொடி கூட இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய இருதயத்தை கவனமாய் பாதுகாத்து கொள்ளணும். எதை பாதுகாக்கிறீங்களோ இல்லையோ, இருதயத்தை பாதுகாத்து கொள்ளணும். எப்படி? ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்படணும். இருதயத்துக்கு போக வேண்டிய ரத்தம் போகலைன்னா அதுக்கப்புறம் சிக்கல் தான். இருதயம் நல்ல ஆரோக்கியமா இல்லைனாலும் சிக்கல் தான். இன்னைக்கு அதிக பேருக்கு இன்னைக்கு இருதயத்துல பிரச்சனைகள் என்ன செய்யுது வருகிறது. இருதயத்துல பாருங்க, நிறைய பேருக்கு பிரச்சனை, காட்டு பிரச்சனைங்க, அடுத்து என்னெல்லாமோ என்ன செய்யறாங்க பிரச்சனைன்னு சொல்றாங்க. இப்ப இருதயத்துல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. அதை கூட சரி பண்ணிடலாம். உலகத்தின் மாம்சப்படி வந்த இருதயத்தில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணிடலாம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில இருதயத்துல தேவனுக்கு விரோதமான காரியத்திற்கு நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அப்படி இடம் கொடுத்தாலும் அதை சரி பண்ண முடியும், ஆனா ரொம்ப கடினமாய்தான் என்ன செய்யும் மாறிவிடும். இந்த இருதயம் சரிப்படுத்தப்படுவதற்கு பல மாதங்கள் கூட ஆகலாம், பல வருடங்கள் கூட ஆகலாம். சிலருடைய இருதயம் சீர் பண்ணப்படாமலேயே அவங்க வாழ்க்கையும் என்ன செஞ்சிடலாம், முடிந்து போயிடலாம். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னும் ஒப்புரவாகுதலுக்கு நேராக இருதயம் என்ன செய்ய முடியல, திருப்பப்பட முடியல. வாயிட்டு சொல்லியிருந்தோம், நாங்க ஒப்புரவாகுதலின் ஊழியம், ஒப்புரவாகுதலின் உபதேசம்னு சொல்லிட்டு ஒப்புரவாகாமலே போய் சேருகிற ஆட்கள்லாம் நிறைய என்ன செய்யறாங்க இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த உணர்வு இல்லாமல் இருதயம் மாற்றப்படாமலே என்ன செஞ்சிருந்தாங்க போயிருந்தாங்க. இவங்க ஆத்துமா எங்க போகும், அது கர்த்தர் தான் அறிவா. கர்த்தர் தான் நியாயம் தீர்க்கிறவர். நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது, யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை. நான் நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இருதயங்கள் சீர்படுத்தப்படன்னு கர்த்தர் விரும்புகிறார். மகா கேடுள்ள இருதயம் சரிபடணும். ஆமேன் ஆமேன். வேதம் சொல்லுகிறது, திருக்குள்ள இருதயம் சரிபடுத்தப்படணும். நம்முடைய இருதயத்தை கவனமாய் நம்ம வைத்துக்கணும். உன் இருதயம், உன் என்று சொன்னால் எல்லாம் உங்க இருதயம்னா பொத்தாம் பொதுவா போயிடும். உன் இருதயம்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய இருதயத்தையும் சீர் பண்ணன்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம நன்றாய் அறிந்து கொள்ளணும், நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது. நம்முடைய இருதயம் சீர்படுத்தப்படணும். இருதயத்துல கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கொஞ்சம் ஒரு நிமிடம் நீங்க தெய்வ சமூகத்துல இருக்கும் போது யோசித்து பாருங்க, என் இருதயம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கிறது, இனி எப்படி இருக்கும், எப்படி இருப்பதற்கு நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும், வைத்துக் கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, இருதயத்துக்கு உள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத எண்ணங்களும் என்ன செய்தான் வருதான். எங்க இருந்து வருதான்? இருதயத்துக்கு உள்ள இருந்து. இந்த இதயத்துக்கு உள்ள இருந்துதான் பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத எண்ணங்களும். மார்க் எழுதின சுவிசேஷம் 7:19. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்கு உள்ள இருந்து சாப்பிடுற சாப்பாடு என்ன பண்ணிடும், வயிற்றுக்குள்ள போய் ஜீரணமாகி ஆசன வழியா என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். ஆசன வழியா வெளியே வரலைன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது என்ன செஞ்சிடும், வந்துடும். சாப்பிட்றது நம்ம பிறந்ததுல இருந்து எத்தனை டன் அரிசி சாப்பிட்டுருப்போம் தெரியுமா? என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? பிறந்து ஒரு 6 மாசமோ அல்ல 1 வருஷத்துல இருந்து டன் கணக்குல என்ன செஞ்சிருக்கோம், சாப்பிட்டு இருக்கோம். பல 1000 டன் அரிசி நம்ம வயிற்றுக்குள்ள என்ன செஞ்சிருக்கு, போயிருக்கு. ஆனா எல்லாமே ஆசன வழியா என்ன செஞ்சிருச்சு, வெளியே வந்துருச்சு. அவ்வளவும் வெளியே வராம உள்ளே இருந்ததுன்னா நம்ம நிலைமைய யோசித்து பாருங்க. ஒரு நாளே நமக்கு ஆசன வழியாய் வெளியே வரலன்னா எவ்வளவு கஷ்டமா என்ன செய்யும் இருக்கும். அப்போ வேதம் கற்றுக் கொடுங்க. ஆண்டவர் எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டோட ஒரு சம்பவத்தோட நல்ல ஒரு அழகா என்ன செய்வார் சொல்லுவார். போஜனம் என்ன பண்ணுமா, போஜனம் அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே என்ன செய்கிறது,
போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்துமா. வெளியே இருந்து உள்ள போறது அது ஆசன வழியாய் சாப்பாடெல்லாம் அது ஜீரணமாயி அது கழிவாக என்ன செஞ்சிடும், வெளியே வந்துருமா. ஆனா உள்ள இருந்து ஒரு மனுஷனுக்கு சில காரியங்கள் புறப்பட்டு என்ன செய்யும், வரும். உள்ள இருந்து புறப்பட்டு நீங்க பாத்தீங்கன்னா இயற்கை பேரழிவுக்கு சில முக்கியமான காரணம் என்னன்னா, மேல இருந்தும் மழை பெய்யும், பூமிக்கு உள்ள இருந்தும் சில காரியம் என்ன செய்யும், வெளியே வரும். தண்ணி கேரளாவில் சொல்லுவாங்க என்னது உருள் போட்டிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சில பாறைகளுக்குள்ள இருந்து உடைக்கப்பட்டு அதுக்குள்ள இருந்து தண்ணீர் மேல இருந்தும் தண்ணி வரும், கீழே இருந்தும் தண்ணி வந்தா என்னத்துக்கா, மேல இருந்து வருகிற மழையை என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அப்போ உள்ள இருந்து வரும் என்று சொன்னால் அது எவ்வளவு சேதத்தை உண்டாக்கும். அதே போலதான் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில உள்ள போகிறது ஒண்ணுமே நம்மளை என்ன செய்யாது, தீட்டுப்படுத்தாது. மனுஷனுக்கு உள்ள இருந்து வரும் பார்த்தீங்களா, அதுல நம்ம வார்த்தையின் வடிவில தான் வரும். வார்த்தையின் வடிவிலே செயல் வடிவில உள்ள இருக்கிறது என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். உள்ள இருக்கிறத அடக்கவே சிலருக்கு என்ன செய்யாது, முடியாது. ஒருத்தர் சொல்லிட்டு போயிருப்பாங்க, இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இனி ஒருத்தட்ட போய் சொல்லுவாங்க, நீங்க இதை யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அடுத்து அவங்க சொல்லுவாங்க, இதை நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அடுத்து அவங்க சொல்லுவாங்க, அப்படி ஆக மொத்தம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஊரு ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கும், பரவி இருக்கும். இதுதான் மனுஷனுடையது. உள்ள இருந்து உள்ள போகிறது ஒண்ணும் செய்யாது, உள்ள இருந்து வெளியே வரும் பார்த்தீங்களா வார்த்தை. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நாவு நெருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. நாவை கவனமாய் வைத்துக் கொள்ளணும். அடுத்து எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் தான். ஏன்னா இருதயம் சரியா இருந்தா நாவு என்ன செஞ்சிடும், சரியா. நம்ம இங்க எதை யோசிக்கிறோமோ அதை தான் நம்ம வெளியே செயல காட்டுவோம், பேசவும் என்ன செய்வோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி தீட்டுப்படுத்தும் என்று சொன்னால், மனுஷனுடைய இருதயத்துக்கு உள்ள இருந்து என்னதெல்லாம் வருதான், பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை பாதகம், களவு, பொருளாசைலாம் நம்மகிட்ட இருக்கான்னு கொஞ்சம் யோசித்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும் இருக்கான்னு நம்ம யோசித்துக்கிடணும். மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு காரியம் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து, மனுஷனுடைய இருதயத்து நம்ம நான் சொல்றதுக்கு இல்லை, மனுஷனுடைய இருதயத்துக்கு உள்ள இருந்து என்ன செய்யலாம், இவ்வளவு காரியம் வருதான். இதுல ஏதாவது நமக்கு உள்ள இருந்து வெளியே வருதா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் யோசித்துக்கிடணும். நம்மகிட்ட எதெல்லாம் இருக்கு, பொல்லாத சிந்தனை இருக்கா யோசிங்க. பொல்லாத சிந்தனை நம்மகிட்ட இருக்கா, நல்ல சிந்தனை வேணும். பொல்லாத சிந்தனையை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தனை இருந்ததுன்னா அது தூக்கி என்ன செஞ்சிடணும், தூக்கினா எப்படி ஜேசிபி வச்சு வலிச்சு அள்ளி போட முடியும், அப்படி கிடையாது. நம்ம தான் அதை எடுத்து என்ன செஞ்சிடணும், போட்டுறணும். அந்த பொல்லாத சிந்தனை, அப்பப்போ பொல்லாத சிந்தனை வரும். பொல்லாத சிந்தனையை வராதவங்க யாராவது இருக்கீங்களா, கை தூக்குங்கன்னு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. பொல்லாத சிந்தனை அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனால் அதை நம்ம ஜெயிக்கணும், அதை நம்ம மேற்கொள்ளணும். பொல்லாத சிந்தனைக்கு நம்ம ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. பொல்லாத சிந்தனை வர்றதுனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, தற்கொலை செய்து கொள்றாங்க. சிந்தனை சரியா இருந்ததுன்னா பொல்லாத அவங்க தற்கொலைக்கு நேரா என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை. சரி, இப்படியே இதுல நிறைய சம்பவம் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம சொன்னோம்னா நமக்கு நேரம் என்ன செய்யாது, கடந்து போய்விடும். அப்போ வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு காரியமும் எங்க இருந்து வருதா, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து. ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், மனிதனுடைய இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். மகா கேடு, மகானா எவ்வளவு தூரம் நமக்கு என்ன செய்யாது தெரியாது. பெரிய கேடு உள்ளது. சின்ன இருதயத்துக்குள்ள இருந்து இவ்வளவு கேடு மனுஷனுக்குள்ள இருந்து என்ன செய்தான் வருது. ஆனா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருந்து இப்படிப்பட்டதான சிந்தனைகள், பொல்லாத காரியம் உள்ள இருந்து என்ன செய்யக்கூடாது,
வரக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம இருதயத்தை நம்ம எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். இருதயத்தில் இருந்து முதல்ல பொல்லாத சிந்தனை, அடுத்து விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலை பாதகங்கள், களவு கூட நம்ம செய்வதற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான். அப்படி செய்தா சிக்கல் தான். வேதம் சொல்லுகிறது களவு இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? இருதயத்திலிருந்து தான் என்ன செய்து வெளியே வருது. பொருள் ஆசை, பொருள் தேவை, பொருள் ஆசை நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பணம் தேவை, பண ஆசை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சீக்கிரமா என்ன செஞ்சிடலாம்? பணக்காரனா ஆகிடலாம். பணக்காரனாகி அந்த பணத்தை என்ன செய்ய போறோம்? பணக்காரன் ஆனதும் இப்ப நம்மகிட்ட 1 கோடி ரூபாய் உங்களுக்கு ஒருத்தர் தாரார். எல்லாத்துக்கும் 1 கோடி ரூபாய். அந்த 1 ரூபாய் கோடியை என்னதுக்கு கூட நம்மளால என்ன செய்யாது? முடியாது. அது என்ன செய்யும்? 1 கோடிக்கு எத்தனை லட்சம், அதுக்கு எத்தனை சீரோன்னு கூட என்ன செய்யாது? தெரியாது. 100 லட்சம் நினைக்கேன். அப்ப 100 லட்சம் தான். இந்த 100 லட்சத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய முடியும்? என்னதுக்கே முடியாது. அப்ப யோசித்து பாருங்க, இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பணம் தேவை, பண ஆசை வேண்டாம். பொருள் தேவை, பொருள் ஆசை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு பொருள் ஆசை என்ன செய்யும்? அப்பப்போ வரும். பொருளாசைக்கு நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிட வேண்டாம்? இடம் கொடுக்க வேண்டாம். பொருளாசைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. பொருளாசைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. வேதம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது களவுகள். இங்க பாருங்க, கரெக்டா வருது பாருங்க. களவு, அடுத்து பொருளாசை. அப்போ களவாண்டாதான், பொருள் ஆசை இருந்தாதான் களவாங்க முடியும். களவாங்கிறவங்களுக்கு பொருள் ஆசை இருக்கிறது. பொருளாசை இருக்கிறவங்க களவாம்பாங்க. அப்படின்னா திருடுவாங்க. நம்ம பாசையில இது திருடுகிறதற்கு சமமாய் திருடுகிறது என்பது சொல்லப்பட்டு களவு, திருட்டு, களவு ரெண்டுமே பக்கத்துல அழகாய் வேதம் என்ன செய்து சொல்லுகிறது. களவு இருந்தா பொருளாசை இருக்கும், பொருளாசை இருந்தா களவாம்பாங்க. அப்ப யோசித்து பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நன்றாய் அறிந்து கொள்ளணும். தேவ பிள்ளைகள் இருதயத்துக்குள்ள இருந்து இதெல்லாம் வரக்கூடாது. உலகத்தானுடைய இருதயத்திலிருந்து வருகிறது, ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து அது வரக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருதயத்துக்குள்ள இருந்து அடுத்து களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடுனா என்னது? உள்ள ஒன்ன வச்சுட்டு வெளியே ஒன்ன பேசுறது. புறங்குறதுனா என்ன பத்தி உங்கள்கிட்ட சொல்றது, உங்களை பத்தி என்கிட்ட சொல்றது. இது யாரு சொல்லுவா? ஒரே ஆளுதான் என்ன செய்யும்? ஒரே ஆளு என்கிட்ட சொல்லும், அதே ஆளு உங்ககிட்ட சொல்லும். இதுதான் புறங்கூறுது. இல்லைன்னா நம்ம 4 பேர் கூடி இருக்கும் போது இல்லாதவங்களை பத்தி பேசுறோம் பார்த்தீங்களா? இதுதான் புறங்கூறுது. இல்லாதவங்க நம்மகிட்ட இருக்கவங்கள பேசலாம். இப்ப இவ்வளவு பேர் இருக்கும், நான் என்ன வேணாலும் என்ன செய்யலாம்? பேசலாம். நீங்க அங்கிட்டு போன உடனே அவங்க அப்படி இவங்க இப்படின்னு நான் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் புறங்கூறுதல். கபடுன்னா உள்ள ஒன்ன வச்சுட்டு வெளியே ஒன்ன என்ன செய்து பேசுறது. வேதம் சொல்லுகிறது, புறாவை போல கபடச்சவர்களா என்ன செய்யுங்க? இருங்க என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இப்படிப்பட்ட காரியம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு என்ன செய்யணும்? யோசிக்கணும். வெளியே உள்ள பார்த்தா நல்லா வயிறது, திட்டுறது, வெளியே பார்த்தா ஈன்னு நல்ல வெள்ளை பள்ளலாம் என்ன செய்யுது? காட்டுறது. அதுதான் கபடு. உள்ள நம்ம என்ன நினைக்குமோ அது அப்படியே ரியாக்ஷனா வெளியே என்ன செய்யணும்? வரணும். உள்ள சிரிச்சுக்கிட்டு வெளியே கோவப்படுவது அல்ல, உள்ள கோவப்பட்டு வெளியே சிரிப்பது அல்ல. இதுதான் கபடு என்பதை நாம் புரிஞ்சு கொண்டது. நீங்க எப்படி புரிஞ்சீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கபடும், காம விகாரம், வன்கண்ணு. அதான் ஒரு கண்ணு வச்சு ஒரு கண்ணு பார்க்காங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி நிறைய பேர் அது ஊழியக்காரங்களுக்கு அதை பொருந்தும். ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் ஒரு கண்ணு வச்சு ஒரு கண்ணு என்ன செய்யறாரு? பார்க்காரு. அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு, இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாரு, அவங்களுக்கு எனக்கு எதிராக பேசுறாரு, அவங்களுக்கு ஆதரவா என்ன செய்யறாரு? பேசுறாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் யாரும் பேச முடியாது. எது சரியோ அதைத்தான் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நியாயம்தான் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதே போல நியாயம்னா நியாயம்தான், தப்புனா தப்பு தான். நான் தப்பு பண்ணாலும் தப்பு தான், நீங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான். அப்போ இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கபடு. அடுத்து பாருங்க, காம விகாரம், வன்கண்ணு நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, தூஷணமான காரியம். அடுத்து பெருமைக்கு உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறார். நம்ம பெருமையே காட்டவே கூடாது. கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட எல்லாம் இருந்தாலும் வெளியே ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டாங்க? காட்ட மாட்டாங்க. இங்க இல்லைனாலும் என்ன செஞ்சிருவாங்க? காட்டிடுவாங்க. கடன் வாங்கினாலும் என்ன செஞ்சிருவாங்க? காட்டிடுவாங்க. நம்ம நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அடுத்து மதிகேடும்,
புறப்பட்டு வரும். இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்தும். மனுஷனை என்ன பண்ணிரும்? தீட்டுப்படுத்து. அப்ப நம்மளை தீட்டுப்பட்ட வேதம் சொல்லுகிறது, தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய இவைகள் எல்லாம் எங்க போகுமா? இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே என்ன செய்வார்களாம்? தள்ளப்படுவார்கள். அப்ப தீட்டு, அருவருப்பான காரியத்திற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இது எல்லாம் நமக்கு உள்ள போய் நம்மளை தீட்டுப்படுத்தி நம்மளை அழித்து முடிவில் எங்க கொண்டு போய் விடும்னா பாதாளத்துல கொண்டு போய் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்ல என்ன செஞ்சிடும்? கொண்டு போய் தள்ளி விட்டுரும். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம். அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. மனிதனுடைய இருதயம் அவ்வளவு இன்னும் இருக்கிற. நான் இன்னும் நிறைய எழுதலை. புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் குறித்து எழுதிட்டு வந்திருக்கேன். பழைய ஏற்பாட்டில் உள்ள இருதயத்தெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிக்கலாயிரும். ஆனால் புதிய ஏற்பாடை மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ யோசித்து பாருங்க, மனிதனுடைய இருதயம் கேடுள்ளது, திருக்குள்ளது. இந்த இருதயத்தை கவனமாய் பாதுகாத்து கொள்ளணும். இதெல்லாம் நம்மகிட்ட அவ்வப்போது வரத்தான் செய்யும். அதெல்லாம் எடுத்து தூர போட்டுக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி சொல்லுகிற காரியம், குப்பையை யாரும் வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டோம்? வச்சுக்கிட்டு இருப்போமா? குப்பையை எப்பண்டா வெளியேற்றணும். அதே மாதிரி குப்பையான சில காரியங்களை நீங்க வீட்டுக்குள்ள எழுத்தின்படி சொல்லலை, ஆவியின்படி சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களுக்குள்ள சில குப்பையான காரியத்தை இன்னும் உள்ள வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதை முதல்ல தூக்கி தூர போடுங்க. குப்பையான எண்ணம், வேண்டாதது, கழிவானது, அசுத்தமானது, நாற்றம் நிறைந்தது, அடுத்து தீமையானது, இதெல்லாம் நமக்கு உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்லுகிற அதை எடுத்து என்ன செய்யுங்க? தூர போடுங்க. கழிவை தூர போட்டுருங்க. அழுகுனதை தூர போட்டுருங்க. அழுகுன தக்காளி பழத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ள எத்தனை நாள் வச்சிருப்பீங்க? அழுகுன உருளைக்கிழங்க வச்சுக்கிட்டா இருப்போம், அழுகுன மாங்காவை வச்சுக்கிட்டா இருப்போம், அழுகுன கொய்யாப்பழத்தை வச்சுக்கிட்டா இருப்போம். அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சீங்கன்னா உங்க ஃப்ரிட்ஜ் என்ன செஞ்சிடும்? நாரிடும். வீட்டில் வச்சிருந்தாலும் நாரிடும். எப்பண்டா அதை தூர எடுத்து போடுவோம் அப்படின்னு நினைப்போம். அதே போலதான் தெய்வ பிள்ளைகள், நம்முடைய இருதயத்திலே அசுத்தங்கள், குப்பைகள் இருக்கும்னா அதை இன்னைக்கே என்ன செஞ்சிடணும்? தூர போட்டணும். அதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்க. குப்பைன்னா என்னது? மற்றவங்க நமக்கு விரோதமாய் பேசினது, நம்மளை துன்புறுத்தினது, நமக்கு எதிராக எழும்பினது, இதெல்லாம் நம்ம வச்சு சிந்திக்கவே கூடாது. தூக்கி தூர போட்டுட்டு அடுத்து என்ன செய்யணுமோ அதை போய்கொண்டே இருந்தா மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியும்? போய் பிரவேசிக்க முடியும், போக முடியும். நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது. இன்னைக்கு இருதயம் எப்படிப்பட்டது? இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஏன் இருதயம் எப்படி இருக்கு நான் இவ்வளவு பேசினாலும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறேன். உங்களுடைய இருதயம் இவ்வளவு நேரம் கேட்டதான உங்களுடைய இருதயமோ இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு கடைசி காலத்துல இருக்கிறது. கர்த்தரை தேடுகிற இருதயமா இருக்கிறதா, அல்லனா உலகத்தை தேடுகிற இருதயமா இருக்கிறதா? அநேகருடைய இருதயம் உலகத்தை மட்டுமே தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் அநேகருடைய இருதயம் பரலோகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய இடத்துக்கு இன்னும் வரவில்லை. ஆனால் இந்த கடைசி காலத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் பரலோகத்தை நோக்கி பார்க்கட்டும், பரலோக சிந்தை உடையவர்களாய் மாறட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. இருதயத்துக்கு உள்ள இருந்துதான் எல்லாம் வருகிறது. எல்லாம் அங்கிருந்துதான் துவக்கம், அங்கதான் ஆரம்பம். அது ஆரம்பத்திலேயே எடுத்து தூர போட்டோன்னு சொன்னான். குப்பையை போல நம்முடைய இருதயத்துக்குள்ள தேங்கி இருக்கிற காரியங்கள் நிறைய சொல்லலாம். அதெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருங்க? எடுத்து போடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய இருதயத்தை புதிதான ஒரு இருதயமாய் மாற்றுவார். புதிதான ஒரு இருதயமாய் மாறும்போது, சின்ன பிள்ளைகளுடைய இருதயத்தை போல மாறும்போது ஆண்டவர் அங்கே வந்து வாசம் பண்ண முடியும். அங்கே உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய முடியும். நம்முடைய இருதயத்தை மாற்றுவதற்கு ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.